Welcome back to VTK Photography. Sony 6500 replacement A7000 வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ 6400 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா யாருக்கு? 6400 அப்படிங்கிற பிராண்ட் நியூ கேமரா, ஒரு 24 மெகா பிக்சல் இருக்கிற கேமரா என் கையில் இருக்கிறது. இப்போ 6500, 400 கிடையாது, 500. 400லாம் டக்குன்னு கையில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆளாகலை. 6500 கேமரா அது. HSL இதே கேமரா தான். ஸ்பெக் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுவும் ஒரு 24 மெகா பிக்சல் சென்சர் இருக்கிற ஒரு கேமரா, APS-C கேமரா, கிராப் பாடி கேமரா தான் இது. ஃபோட்டோகிராஃபி ஸ்பெக்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா புதுசாக இப்போ A7 III, A7R3, A9 இந்த கேமராலெல்லாம் இருக்கிற Autofocus 6400 கொடுத்துருக்காங்க புதுசாக. A9 உடைய மினி வெர்ஷன் தான் இந்த 6400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் A9 அளவுக்கு அந்த பவர் இருக்குமாங்கிறது தெரியாது. பட் எனிவே ஸ்பெக் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா Autofocusing அதே மாதிரி மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அது மிருகங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ Autofocus வந்து மிருகங்களுடைய கண்ணையும் வந்து அழகாக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ம்வேர் அப்டேட்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 11 ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. ஸோ 11 FPS எடுக்கலாம், அதுவும் மெக்கானிக்கல் ஷட்டரில். சைலண்ட் ஷட்டரில் எடுக்கும்போது 8 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. அதெல்லாம் போக கண்டினியூஸ் ட்ராக்கிங் இருக்கும்போது எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே ஃபோக்கஸ் ட்ராக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு 11 ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, 11 ஃபோட்டோவும் ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 11 ஃபோட்டோ ஒரு கேமரா எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பஃபர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், பஃபரும் வந்து பெருசாக இருக்கணும். அதேமாதிரி பஃபர் ரீட் அவுட்டும் நல்லா இருக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கேமரா நம்ம கையில் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ISOவில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ லோ லைட் கேப்பபிலிட்டி எல்லாமே நம்ம 6300 6500 எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்க போது பெரிய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதில் ஃபோக்கல் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 425 ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபேஸ் டிடெக்ஷனும் இருக்குது, கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது. ஸோ 425 ஃபேஸ் டிடெக்ஷனும் இருக்குது, 425 கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷனும் இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸிங் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்க போது, அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தது வீடியோகிராஃபி ஸ்பெக்னு வந்தோம் அப்படின்னாக்கா 4K இதில் எடுக்கலாம், 4K 24 FPS எடுக்கலாம், அதே பேர் 30 FPSலையும் எடுக்கலாம். 30 FPSல எடுக்கும்போது 1.1 கிராப் ஃபேக்டருக்கு கிராப் ஆகும். ஸோ ஃபுல் ஃப்ரேமில் கிராப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இதில் ஏன் கிராப் பண்ணுறாங்க? மேபி அது 24 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனாலயா தெரில. ஓகே, ஃபுல் HD எடுக்கலாம், 24 FPS எடுக்கலாம், 30 FPS எடுக்கலாம், 60 FPS எடுக்கலாம், 120 FPS எடுக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதில் S-Log2லையும் எடுக்கலாம், S-Log3லையும் எடுக்கலாம். ஸோ அது ஒரு பிரமாதமான விஷயம். H-Logலேயே எடுக்கலாங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, இன்ஃபேக்ட் இந்த வீடியோ கூட நான் H-Logல தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஸோ அது இருக்குதுங்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ வந்து இதை ஃபுல்லாக அப்படி முன்னாடி பார்க்குற மாதிரி திருப்பிக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மைக் ஏதோ மாட்டுறீங்கிற பட்சத்தில் உங்களை நீங்களே பார்த்துக்க முடியாது. ஓகே, டவுன் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே பாடிங்க, 6500 இருக்கிற அதே பாடி, 6300 இருக்கிற அதே பாடி. எனக்கு இந்த பாடி அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப சின்ன கேமரா, சத்தியமாக அது ஒரு பொம்மை கேமரா தான் அது. அதே மாதிரி வியூ ஃபைண்டர் வந்து நம்ம சென்டர்லேயே வச்சு பார்த்து பழகிட்டோம். இப்போ வந்து இதை ஓரமாக எடுத்துகிட்டு போனோம், சில நேரத்தில் கன்ஃபியூஷன் வரும். லெஃப்ட் கண்ணில் வைக்கிறதா ரைட் கண்ணில் வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். இதுலேயும் ரொம்ப பிரமாதமான ஒரு ரெசல்யூஷன் இருக்கிற எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கேமரான்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பாடிங்கிறதே வந்து கொஞ்சம் இந்த கிம்பல் யூஸ்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கையில் பிடிச்சி எடுக்கிறதுனா தனியாக நீங்கள் கிரிப்பு ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனாலே இந்த பட்டன் லேஅவுட்டு எல்லாமே வந்து நம்ம பெரிய கை வேறு கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஸோ இந்த கேமரா பாடியில் கொஞ்சம் கூட எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த ஸ்க்ரீனை தவிர. ஸோ அதுவே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். ஸோ எந்த சேஞ்சுமே இல்லைங்கிறதுனாலேயே பழைய பேட்டரி தான் இதுலேயும். ரொம்ப சின்ன பேட்டரிங்க அது வந்து ரொம்ப நேரம்லாம் தாங்காது, 45 நிமிஷம் கூட தாங்காது. வீடியோலாம் எடுத்திங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான். 6500, 6300, இந்த 6000 இந்த கேமராஸ்லாம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த பேட்டரி லைஃப் தான். இந்த பேட்டரி லைஃபை இந்த புது கேமராலையும் இன்க்ரீஸ் பண்ணலை. புரியுது, ஏன்னா விலைக்கு வருவோமே, விலை வந்து $900 தான். இப்போது 6300 வந்து வரும்போது $1300 இருந்தது, 6500 வரும்போது $1600 கிட்ட இருந்தது. ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தது ரெண்டு கேமராக்குமே. இப்போது 6300 இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, 6500 இந்த கேமராவில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 6400 இப்போ விட்டுருக்காங்க இல்லையா, அதுலேயும் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ இந்த 6300க்கும் 6500க்கும் நடுவில் இதை கொண்டு வந்து பொறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விலை விஷயத்தில் நடுவில் பொருந்தலை இது ரெண்டுத்துக்கும். ஏன்னா 6300 இன்றைக்குமே $900 போயிட்டுருக்கு. அதோடைய அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் $900 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒன்று 6300 விலை கம்மியாகும். ஏன்னா அதுக்கு இதுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் ஒன்று தான், இந்த
ஃப்ளிப் அவுட்னா இப்படி கிடையாது, இப்படி ஃப்ளிப் அப்னு வச்சுப்போமா இதுக்கு பேர். ஓகே, ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் அது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்னு ஒன்றுமே கிடையாது அதுக்கும் இதுக்கும். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நிச்சயமாக 6400 ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். 00க்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது 6000 இல்லை. வெல்கம் பேக் டு VTK Photography. சோனியில் 6500க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, 6000 ரீப்ளேஸ்மெண்ட்டாக, 6000 சோனியில் 6000 7000க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 7000 வருமா? 7000 எப்படி வரும்?